உங்க உயிருக்கு இவ்வளோ நாள் அழுவா? உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா மட்டும் டக்குன்னு டாக்டர்கிட்ட போறீங்க, ஃபுல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடுறீங்க. அது இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் அந்த செக்அப் இந்த செக்அப் எல்லாமே பண்ணுறீங்க. பட் இந்த ஹெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிரேக் டவுன் பண்ணி தர அந்த பல்லுக்கு நீங்கள் ஏன் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டீங்க? இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு 40-year-old மேல் பேஷண்ட் பல் சொத்தையை கவனிக்காம விட்டு, அதோட சின்ன வீக்கம் வந்த போது கவனிக்காம விட்டு, அந்த வீக்கம் ரொம்ப பெருசாகி மூச்சு விட முடியாமல் போனப்போ ஹாஸ்பிட்டல் வந்து கடைசியில் காப்பாற்ற முடியல. இவ்வளவும் எதனால? ஒரு பல் சொத்தையை ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டனால. நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் டைட்டாக இருக்குது, ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்கள் எப்படி பாடிக்கு ரெகுலராக ஹெல்த் செக்கப்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி டென்டல் செக்கப்ஸும் அப்பப்போ எடுத்துக்கலாம்ல. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் போய் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம்ல. உங்களை பயமுறுத்தணும்னு நான் இதை சொல்ல வரல, இந்த கிளினிக் தான் வரணும்னு நான் சொல்ல. எந்த கிளினிக்னாலும் போய் ரொட்டீன் டென்டல் செக்அப் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஹியூமன் லைஃப்ஸ் ஆர் வெரி வேல்யூபிளுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இறந்த பர்சன் யாரோ ஒருத்தங்களுக்கு அப்பாவா, ஹஸ்பண்டா, தம்பியா, அண்ணனா எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒன்லி ஹிஸ் ஃபேமிலி நோஸ் த ரியல் பெயின் ஆஃப் ஹிஸ் டெத். அண்ட் ஸோ ஆஸ் அ டென்டிஸ்ட் அறியாமைனால ஒரு உயிர் போகிறத அலோவ் பண்ண முடியாதுங்க. அதனால தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு வந்தேன். நீங்களும் இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.